மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு அகற்றம் செய்யப்படக்கூடிய நிலையில் அங்கு அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யப்பட அதிகாரிகள் அங்கு வருகை தந்திருந்த நிலையில் அவர்களுடன் அங்கு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குமாரிடம் கேட்கலாம். குமார், கள விவரங்கள். வணக்கம். மதுரை சோழவந்தான் அருகே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் அமைந்துள்ள முள்ளிப்பழம் கிராமத்தில் சோழவந்தான் மீது பேரணை செல்லும் சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற தனிநபர் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் கீழ் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு ஆக்கிரமிப்புகளை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறைக்கு உத்தரவிட்டது. அதன் பேரில் அளவீடு செய்த நெடுஞ்சாலைத்துறையினர் 128 வீடுகளை குடியிருப்பு வாசிகளை 15 நாட்கள் ஆக்கிரமிப்பில் அகற்றிவிடுமாறு, இல்லை என்றால் எவ்வித முன்னறிவிப்பு இன்றி ஆக்கிரமிப்பில் அகற்ற நடவடிக்கை எடுக்கப் போவதாக நோட்டீஸ் வழங்கினர். அதன்படி இன்று முள்ளிப்பழம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசாருடன் வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் 4 JCB இயந்திரங்கள் வாகனத்தின் சோழவந்தான் பேரணை செல்லும் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். இதில் சுமார் 128க்கும் மேற்பட்ட வீடுகள் என பல ஆண்டுகளாக வசித்து வந்த போதும் மக்கள் போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை சமரசம் செய்ய போலீசார் நெடுஞ்சாலைத்துறையினர் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். இதனால் முள்ளிப்பழம் கிராமத்தில் பரபரப்பான சூழ்நிலை உருவாகி வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.